ஹாய், எங்கள் ஊரில் தேர் திருவிழா நடக்கிறதுனால இன்றைக்கி அம்மனுக்கு படையல். அதுக்கு பூரணம் வச்ச இலை கொழுக்கட்டையும் கருவாட்டு குழம்பு முட்டை இதெல்லாம் செஞ்சு படையல் போடுவோம். ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுட்டு கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணி அவிக்கிறதுக்கு வச்சுட்டேன். எனக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் மிளகா பொடி போட்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்படி கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். கருவாட்டை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் காய்ச்சதும் வெந்தயமும் சீரகமும் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இருக்கும்போதே கருவாட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான மசாலாலாம் போட்டு வதங்கினதும் கொஞ்சமாக புளி கூடவே முருங்கைக்காய் கத்திரிக்காய் தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதித்ததும் இறக்கும்போது மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் நசுக்கி போட்டு இறக்கணும். அப்படின்னா கருவாட்டு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வீட்டில் எல்லாம் படையல் வேலையெல்லாம் முடிஞ்சதும் பசங்களை கூட்டிகிட்டு காவடி பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். அங்கே போனால் பறவை காவடி சடல் காவடி பால் குடம் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அவ்வளவுதான். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு பார்ப்போம்.